இட்ஸ் டியூஸ்டே நைட். வரும்போதே முட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் இத்தனைக்கும் கீழே வண்டியில் கூட வைக்கல, ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருந்தேன். எப்படி ஒரு முட்டை உடஞ்சதுன்னு தெரியல. 10 முட்டை வாங்கிட்டு வந்தேன், அதில் 9 தான் நல்லா இருந்தது, 1 மட்டும் உடஞ்சிருச்சு. இன்கேஸ் முட்டையெல்லாம் க்ளீனாக இருந்தால் கூட அதை எப்படியாவது யூஸ் பண்ணியிருப்பேன். முட்டை எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்ததுன்றனால அதை யூஸ் பண்ணவே முடியல. ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதே செம்ம பசி. வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது குயிக்காக செஞ்சு சாப்பிட்லான்னா தோசை மாவு தான் இருந்தது. பட் தோசை சாப்பிட்ற ஐடியா இல்லை. சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது உப்புமா தான். எனக்கு வந்து ரவா உப்புமாவை விட சேமியா உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதுவே அடிக்கடி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. எங்கள் அத்தை இருந்தப்போ சம்பா ரவை வாங்கியிருந்தேன். ஆனால் அப்போ நாங்கள் செய்யவே இல்லை, யாருமே வேணான்னு சொன்னதால் வேறு வேறு டிஃபன் தான் செஞ்சோம். இப்போ இதில் வந்து வெறும்னே நான் உப்புமா மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இதில் வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா கிச்சடி மாதிரி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு அப்போ பொறுமை கிடையாது. ஏதாவது ஒன்று செஞ்சு உடனே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ வந்ததுமே ஈஸியாக அதை குக் பண்ணி முடிச்சிட்டேன். இதனுடைய ரேஷியோ வந்து 1 கப் ரவாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன்.